நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து முதல் தடவை விளக்கேத்தினப்ப அத்தை முன்னாடி நின்னு, அத்தை நான் உங்க இடத்துல இருந்துதான் இந்த குடும்பத்தை பாத்துக்க போறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு துணையா இருங்கன்னு வேண்டிக்கிட்டுதான் நான் மருமகளா என் பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் மாமா. என் அத்தை கிட்ட வேண்டிக்கிட்டதுதான் நான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கேன். இதுல அத்தையோட ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்குங்கிறத நான் நம்புறேன் மாமா. அதனால யாரும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்னால இந்த பிரச்சனையை சமாளிச்சு ரோஹிணியை படிக்க வைக்க முடியும் மாமா. அப்படின்னா பிரபு அவரோட கோவத்தையும் அன்பா மாத்த முடியும் மாமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவத்துக்கும் நல்ல குணத்துக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நான் உங்க பிள்ளைக்கு புரிய வச்சிட்டேன்னா அவரும் கோவப்படுறத விட்டுட்டு என்னையும் நம்ம குடும்பத்தையும் அன்போட ஏத்துப்பாரு மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. நீங்க கவலைப்படாதீங்க.